நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியேன் ரேணுகா தேவி கணேஷ்குமார். இந்த வருடம் 2025 மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடம். ஏற்கனவே 3ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 14ஆம் இடத்துக்கு போகிறார். 3ஆம் இடத்துல தான் பொதுவாக குரு பகவான் கடுமையான பலன்களை செய்கிறார் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லுது. இப்போ 4ஆம் இடம், அதாவது 3ஆம் இடத்தை விட 4ஆம் இடம் பரவாயில்ல, நல்லது தான் செய்யும். 4ஆம் இடத்துக்கு வரப்போகிற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 8, 10, 12ஆம் இடங்களை பார்வை செய்கிறார். குரு பகவானோட பார்வை படுற இடங்கள் சிறப்படையும் மேன்மையடையும். அந்த ஸ்தானங்களுக்கு பலம் அதிகமாயிரும். அப்போ 8, 10, 12னா இது மறைமுக தொழில் லாபம், இல்லைன்னா வெளிநாட்டில் வேலைக்கு ஆன வாய்ப்பு. நீங்கள் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு கிடைக்கும். மறைமுக வருவாயும் கிடைக்கும். உங்கள் தொழிலில் புதிய மாற்றம் ஏற்படும். அது நல்ல விதமாகவே இருக்கும். சனி பகவானோட 10ஆம் பார்வையும் குரு பகவானோட 7ஆம் பார்வையும் உங்களோட 10ஆம் வீட்டுக்கு விழுகிறதுனால தொழிலில் புது விதமான ஒரு மாற்றம் நல்ல விதமாகவே இருக்கும். இடமாற்றம் ஏற்படும். தொழிலனாலும் சரி, இல்லை நீங்கள் இருக்கிற வீடுனாலும் சரி, மாற்றங்கள் ஏற்படும். இந்த ஜென்மச்சனி இப்போ மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிற சனி பகவான் உங்களுக்கு ஜென்மச்சனியாக வருவார். இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா மீன ராசிக்காக சரி, எந்த ஒரு ராசிக்குமே சனி பகவானால் கெடுதல் பலன்கள் அதிகமாக இல்லை. ஏன்னா குரு பகவானோட வீட்டில் இருக்கிற சனி பகவானால் கெடுதல் பலன் அதிகமாக இல்லை. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த குரு பயிற்சி வந்த உடனே குரு பகவானும் சனி பகவானும் தங்களுக்குள்ள கேந்திரங்களில் இருப்பாங்க. இப்போ கேந்திரங்கள் அப்படின்னா சனி பகவானுக்கும் குரு பகவானுக்கும் மறைமுகமாக தொடர்புகளில் ஏற்படுறது. அந்த நல்ல கிரகத்தோட தொடர்பு சனி பகவான் பெறதுனால உங்களுக்கு ஜென்மச்சனியோட தாக்கமும் அதிகமாக இருக்காது. நன்றி நண்பர்களே, மிக்க நன்றி.